ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டாடா டாடாடா என்ன ஒரு சுவை, என்ன ஒரு சுவை இந்த மீன் குழம்பு. ஒரு முறை இது போல் இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்தீங்களா, எப்போ மீன் வாங்கினாலும் இதே மாதிரி தான் செய்வீங்க. அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல வாணலில் எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ரெண்டையும் பொடியாக நறுக்கி நல்லா அதை அப்படியே முருக விட்டுறணும். அப்படி ஒரு முருக விட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் இது ஆனாலும் வெந்தயம் சேர்க்கணும். மீன் குழம்புக்கு வெந்தயம் தான் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பொருள். இந்த மாதிரி காரக்குழம்பு, மீன் குழம்புக்கு வெந்தயம் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாக உரித்து அப்படியே நல்லா வணக்கணும். இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய், இது 1 கிலோ மீனில் செய்கிறேன். அதுக்கு அரை மூடி தேங்காய், ஒரு சின்ன கப் நிறையா குழம்புத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதே 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாம் சேர்த்தா தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ இது பூண்டு, அதாவது இஞ்சி பூண்டு ரெண்டையும் நல்லா அரைச்சி சமமாக எடுத்து அரைச்சி அது ஒரு கைப்பிடி அளவு. இந்த வெங்காயம் எப்படி முருகிச்சு பாருங்கள், இப்படி முருகினா தான் இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும்போது கொஞ்சம் திக்னஸ்ஸாக சூப்பராக இருக்கும். இது உப்பு, தேவையான உப்பை சேர்த்து நல்லா வணக்கணும். நல்லா வணக்கிறதுல தான் இருக்குது இதோட டேஸ்ட்டு. மஞ்சத்தூள் சேர்த்து இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள். மீன் குழம்புக்கு காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான், தூக்கலாக இருந்தால் தான் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது புளி தண்ணி, நல்லா புளி தாராளமாக சுருக்குன்னு விடணும். நல்லா பத்தாமலாம் விடக்கூடாது, நல்லா சுருக்குன்னு புளி கரைச்சி ஊற்றணும். இது புளியை கரைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இது நம்ம அரைச்ச அந்த தேங்காய், சோம்பு, ஜீரகம், குழம்புத்தூள், அது குழம்புத்தூள் தான் இருந்தாலும் அது தேங்காயோடு சேர்த்து அரைச்சி ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கொதிக்கும் போது இந்த கத்திரிக்காய் போட்டணும். புளி கெட்டியாக கரைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். புளியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம பெரிய ஜார் இருக்குது பார்த்திங்களா, பெரிய ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே மசிஞ்சிடும். அது அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து வடிகட்டிட்டோம்னா ஒரு இது வேஸ்ட் ஆகாமல் நமக்கு புளிப்புத்தன்மையும் அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ கத்திரிக்காய் வெந்துடுற அளவுக்கு மாங்காயை சேர்த்தாச்சு. மாங்காயை சேர்த்துட்டு மீனும் சேர்த்துருவோம். மீன் மீனையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சு ஒரு நல்ல கொதிக்கையில் ஸ்லோ பண்ணிடணும். அப்போ தான் மீன் உடையாமல் நமக்கு நல்லா கிடைக்கும். இது வானல் ஃபுல்லாகிடுச்சு, இருந்தாலும் மாற்ற முடியாது. அப்படியே கொஞ்சம் மீன் தானே சீக்கிரம் வந்துடும், அப்படியே விட்டுறலாம். அது நல்ல ஒரு கொதிச்சுட்டு நல்லா ஹையில் நல்லா அடுப்பை வேகமாக வச்சு ஒரு கொதிச்சதுக்கப்புறம் அதை நம்ம ஸ்லோ பண்ணிடணும். இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சமாக கொதிக்கிற மாதிரி வச்சிடணும். அது ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடணும். எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். கத்திரிக்காய், மாங்காய் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா மீன் உடஞ்சிரும். முதவே குழம்பெல்லாம் நல்லாவே கொதிச்சிடணும், மசாலா வாசனை போகிற மாதிரி. ஃபஸ்ட்டு மீன் குழம்பு எப்படின்னா முதவே கொதிச்சிடணும், பின்னாடி கொதிக்கிறத முன்னாடி கொதிச்சிடணும். மீனை போட்டு கொஞ்சம் நேரத்திலலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு மீன் உடையாமல் குழம்பு நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு எப்போவுமே வாலும் மண்டையும் போட்டே வைப்பாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டு இருக்கும். இருந்தாலும் அந்த பீஸ் போட்டு வைக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம டேஸ்ட்டுக்காக தானே சமைக்கிறோம், வறுத்து சாப்பிட்டாங்க. ஆனால் குழம்புல போட்டு சாப்பிட்றது தான் நமக்கு நல்லதுங்கிறாங்க. அப்போ அந்த குழம்புல கொஞ்சம் அதிகமாக போட்டு குழம்பு டேஸ்ட்டாக சூப்பராக வச்சுட்டு போகிறோம். வாழை மண்டையை மட்டும் போட்டு வைக்காமல் கொஞ்சம் பீஸ் போட்டு வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது அந்த கத்திரிக்காய் போட்டு, வெண்டைக்காய் போட்டு வைக்கலாம், கத்திரிக்காய் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.